Win 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 Ashwin Sweets சுவை என்ற முதல் அளவாக்கு வீட்டில் செஞ்ச சுகம் இருக்கு நாக்கில் இன்னும் சுவை இருக்கு அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம் Ashwin Sweets. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என அறிவிப்பு வெளியாகியிருந்த நிலையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தலில் போட்டியிடுவார்களா இல்லை மாட்டார்களா என்ற எதிர்பார்ப்பு எழுந்த நிலையில் தற்போது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டி இல்லை என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாய்மானவன். வணக்கம் தாய்மானவன், இந்த தகவல் குறித்தான முழு விவரங்கள். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான தேதி என்பது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அனைத்து அரசியல் கட்சிகளுமே அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல போட்டியிடுவது குறித்து பல்வேறு முடிவுகளை அறிவித்து வருகின்றன. அந்த வகையில தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல போட்டியிட போவதில்லை என்ற ஒரு அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இலக்கு என்பது 2026 சட்டமன்ற தேர்தல் தான். அந்த சட்டமன்ற தேர்தலில் தான் தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளிலும் போட்டியிட போவதாக ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிட போவதில்லை என ஒரு முடிவு என்பது செய்யப்பட்டிருப்பதாக கட்சியினுடைய தலைமையின் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் கட்சியை மேலும் அடுத்த கட்டத்திற்கு வலுப்படுத்தக்கூடிய வகையில மாவட்ட, வட்ட மற்றும் பேரூர் கழக நிர்வாகிகளுடைய தேர்வு என்பது ஒரு புறம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த பட்டியல் என்பது தயார் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கான அறிவிப்பும் விரைவில் வெளியாக இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் தலைமையில பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்துல மாவட்ட வாரியாக தொடர்ந்து நிர்வாகிகள் பல்வேறு ஆலோசனை கூட்டங்களை நடத்தி வரக்கூடிய ஒரு சூழல்ல மாவட்ட, வட்ட மற்றும் பேரூர் கழக நிர்வாகிகள் அடங்கிய பட்டியல் விரைவில் வெளியாக போகிறது. குறிப்பாக இந்த பொங்கலை ஒட்டி தை 1ஆம் தேதி இது வெளியாக அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. நிர்வாகிகளுக்கு புதிய பொறுப்புகள் என்பது அன்றைய தினம் வழங்கப்பட இருப்பதாகவும் தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி விஜய் அவர்கள் தற்போது இந்த திரைப்படத்தை நடித்து வரக்கூடிய ஒரு சூழல படப்பிடிப்பு முடிவடையும் தருவாயில இருக்கக்கூடிய நிலையில் படப்பிடிப்பு ஒட்டுமொத்தமாக நிறைவடைந்த பிறகாக மக்களை சந்திக்க இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மாவட்ட வாரியாக நிர்வாகிகளை சந்திப்பது ஒரு புறம், மற்றொரு புறம் மாவட்ட வாரியாக மக்களை சந்திக்கவும் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நெல்லையில் தொடங்கி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்துல விஜய் அவர்கள் ஈடுபடுவார்கள் என தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கான பணிகளையும் முன்னெடுக்க தலைமை கழகம் முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி தாய்மானவன். Win 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 Ashwin Sweets சுவை என்ற முதல் அளவாக்கு வீட்டில் செஞ்ச சுகம் இருக்கு நாக்கில் இன்னும் சுவை இருக்கு அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம் Ashwin Sweets.